விஜய் வந்து இந்த இதுக்கு போய் வந்த உடனே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பக்தி வந்துருச்சு. எல்லாருக்குமே இப்போ தான் முருகன் ஞாபகமே வருது. இவ்வளவு நாள் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருந்தவர் வந்து சேகர் பாபு போய் விழுந்து விழுந்து கும்பிட்டார். ஸ்டாலினுக்கு போக மூஞ்சி இல்லை. ஏன்னா அது தமிழ்நாடே காரி துப்பிடுவாங்க. நீங்கள் தான் சாமியை செல்பழைச்ச கூட்டம் ஏன் போகிறீங்கன்னு கேட்டுருவாங்க. அதனால் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, மனைவி அனுப்புகிறாரு. மனைவி கோயிலுக்கு போகிறாங்க. இவர் போனார், சேகர் பாபு போய் கோயிலுக்கு போனார், திருப்பரங்குன்றம் போனார், இங்கே போனார். இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி மனைவி திருச்செந்தூருக்கு போயிட்டாங்க. அவங்க போய் கும்பிட்டுட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சபரீசன் ஸ்டாலினோட மருமகன் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்காரு. இதுவரை அவங்க ஸ்ரீரங்கம், அவர் திருச்செந்தூர் போயிருக்காரு, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இப்போ போயிருக்காரு. அப்போ சாமிகளையே வந்து குழப்புறாங்க. விஜய் போய் கும்பிட்டோன்னா சாமி அவங்களுக்கு அருள் கொடுத்துடக்கூடாது. சாமியை என்னென்ன கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டு இப்போ கடவுள் காலில் விழுந்து விட்டது இந்த நாசிகர் கூட்டம். சபரீசன் போய் சாமி கும்பிட்றாரு. இந்த இதை பாருங்க. அப்போ சபரீசன் சாமி கும்பிட்டுட்டு வர்றாரு. ஆனால் சபரீசன் ஒன்று புரிஞ்சிருப்பார். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் சாமி கும்பிட்றீங்களே, ஸ்ரீரங்கம் கோயில் வாசலை போய் கொஞ்சம் பார்த்துருக்கணும். நீங்கள் ஈவேராவுடைய சிலையை ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் வச்சுட்டு கடவுளை நம்புபவன் முட்டாள்னு எழுதி போட்டிருக்கீங்க. இதை விட அயோக்கியத்தனம் என்ன இருக்குது? ஒரு மிகப்பெரிய சரித்திர பிரசித்தி வாய்ந்த கோயில் வாசலில் சாமியை செருப்பால் அடித்த உங்கள் தலைவர் சிலையை வச்சதோடு இல்லாமல் கடவுளை நம்புபவன் முட்டாள்னு பற்றி போட்டிருக்கீங்களே. எந்த நாட்டிலேயாவது இந்த அக்கிரமம் நடக்குமா? எப்படி வெக்கம் இல்லாமல் வந்து சாமி கும்பிட போகிறீங்க அதே ஸ்ரீரங்கத்துக்கு? உங்கள் திராவிட தலைவர் தானே சிலையை வச்சுக்கிட்டு மக்களை முட்டாள்னு சொல்கிறீங்க. அப்போ சாமி கும்பிடக்கூடிய நீங்கள் முட்டாள் இல்லையா? கடவுளை நம்புவோன் முட்டாள்னு உங்கள் ஈவேரா சொன்னார். அப்போ நீங்களாம் முட்டாளா? எதுக்கு கோயிலுக்குள்ளே போனீங்க? அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், வேஷம் போடாதீங்க.